வணக்கம். இன்றைக்கி வந்து அழகு குறிப்பு பற்றி நான் போடுறேன். இன்றைக்கி நான் இப்போல்லாம் வந்து பிளாக்காக நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா இந்த இது போட்டோம்னா கொஞ்சம் க்ளோ கொடுக்கும். நாங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் இந்த அளவில் வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் பச்சை பயிறு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி. இதை மூணு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வச்சிடணும். ஊற வச்சு கழுவி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, காய்ச்சின பால், 2 கேப்சூல் விட்டமின் ஜி 2 எடுத்து வச்சுருக்கேன். ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர். இப்போ வந்து இந்த அரிசி, உளுந்து, பச்சை பயிறு இது மூணையும் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போய் இப்போ வந்து ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. நல்லா ஃபில்ட்ரு ஆகட்டும். அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கணும் நல்லா. இப்போ அரிசி, பச்சை பயிறு, உளுந்து அரைச்சி வச்சாச்சு, ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தனித்தனியாக அன்னதமாக அரைச்சிட்டு வரணும். இப்போ உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து ஜூஸ் பண்ணி இதை வச்சுருக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஜூஸ் எடுத்து கேரட் ஒன்று எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். இது வந்து உளுந்து, அரிசி, பச்சை பயிறு மூணையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பால், காய்ச்சின பால் ஒரு கப் இருக்குது. இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு அதை சூடு பண்ணி சிம்மில் வைக்கணும். நம்ம இப்போ கடாய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒன்றா ஊற்றி இப்போ கிண்ட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு அரிசி, பச்சை பயிறு, உளுந்து அதை வச்சுருக்குறோம். கேரட் ஜூஸு, பால், இது மூணையும் நல்லா அப்படியே சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே வரணும். கட்டி விழுவாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். அதை நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். இது வந்து கெட்டியாக வரும். ஒரு பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு இது கிண்டிக்கிட்டே வரணும். நம்ம அதை இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த கெட்டியாகிடுச்சு. ஒரு கெரியும் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கீழே இறக்கி வச்சிடணும். இப்போ அதை ஸ்டவ்வை இறக்கியாச்சு. இந்த கேப்சூல் ஜெல்லை இதில் நம்ம வந்து அனுப்பி விட்டுறணும். இந்த ஒன்று இருக்குது. நல்ல ஜெல்லு இதாகி இதையும் இது பண்ணிக்கலாம். ஒரு மூடி ரோஸ் வாட்ரு ஊற்றியாச்சு. இது மூணும் நல்லா கிண்டி விடணும். இது வந்து நேச்சரான இது. நம்ம இது இப்போ இதில் வந்து 3 இது வந்து என்னதுன்னா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கேப்சூல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஒயிட் ஜெல் தான் வேணும். ரோஸ் வாட்டர் ஒரு மூடி ஊற்றிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஜெல்லு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டா தான் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இது என்னதுமா அந்த ஃபேஸுக்கு போட்டு இப்போ ஒரு கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சேஜும் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். தொடர்ந்து இந்த ஒரு 5 நாளைக்கு செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நாங்கள் நிறைய டிப்ஸ் கொடுக்குறோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போயுமே தேவை. எங்களுக்கு நன்றி, வணக்கம்.